ஆன்சர் பார்க்காம ஆன்சர் பார்க்க போறோம். ரெண்டு கொஸ்டின் போட போறோம். மேம் ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்களா? இது ஏற்கனவே போட்டி டெஸ்ட் தானங்க. டேக் பண்ணி விடுங்க சாட்ல. 10 கொஸ்டின் போட்டோம்ல, 30 செகண்ட் வச்சு போட்டோம்ல, அந்த டெஸ்ட் அது. ஆன்சர் சொல்லுங்கம்மா. நீங்க என்ன ஆன்சர் போட்டீங்கன்னு சொல்லுங்க. போட்டனியாவும் இல்லையா? இந்த கொஸ்டின்லாம் பயப்படாம போடுங்க அப்படின்ட்டு இருப்பேன். வார்த்தைகளை பார்த்து பயப்படாதீங்க, நீங்க பாட்டுக்கு போடுங்க. போடலையா? பார்த்து சொல்லுங்க. எரர் எங்க இருக்கு? வித்து 1 மில்லியனை பத்தி பேசல, மில்லியன்ஸ் ஆஃப் ஹெக்டார்ஸ், அவ்வளவுதான். இதான் எரர். ஏற்கனவே டெஸ்ட் போட்டுட்டோம். டெஸ்டுக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. with millions of hectares of untrammeled ice. சரி, அடுத்தது the surge. எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க surge? நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. எதுல surge? transferable surplus. இது proportional object. எப்படிப்பட்ட surplus? transferable surplus. இது சப்ஜெக்ட். சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அதனால என்ன போட்டிருக்கோம்? ரிஃப்ளெக்ட்ஸ் த prudent asset management approach. prudentங்கிறது adjective. எப்படிப்பட்ட அப்ரோச் அப்படின்னா prudent-ஆன அப்ரோச். என்ன அப்ரோச்? asset management approach. so இது ஆப்ஜெக்ட். கரெக்டா? ரிஃப்ளெக்ட்ஸ் what? ஆப்ஜெக்ட். இந்த வார்த்தை என்னது? V3 as adjective. கரெக்டா தப்பா? கரெக்ட். adopted by the Indian Central Bank at a time of லிங்கர்ங்கிறது V1. சரியா? இந்த இடத்துல லிங்கர் தப்பு. சரியா? ஆஃப்டர் போர்ஷன் வருதா? லிங்கரிங் போடணும். லிங்கரிங் குளோபல் சர்டனிட்டி. சரியா? எப்படிப்பட்ட குளோபல் சர்டனிட்டி? லிங்கரிங் குளோபல் சர்டனிட்டி. இந்த இடத்துல எனக்கு அட்ஜெக்டிவ் வரணும். சரியா? அதனாலதான் நான் என்ன போடுறேன்? V1 ING-யா மாத்துறேன். V1 ING-ய தான் நம்ம அட்ஜெக்டிவா போட முடியும். சரி, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரணும், நல்லா பாருங்க. V1-ஐயுமே அட்ஜெக்டிவா நம்ம போடலாம். V1-ஐயுமே அட்ஜெக்டிவா நாம போடலாம். இதுல காசட்டிவ் verb. இங்க காசட்டிவ் verb ஏதாவது இருக்குதா? இல்ல. சோ அதனால இந்த இடத்துல V1 அட்ஜெக்டிவா போட முடியாது. நாம எதை போடுறோம்? V1 ING-ய அட்ஜெக்டிவா போடுறோம். இப்ப லிங்கர் கிடையாது. என்ன போட்டுக்கணும்? லிங்கரிங். கொஸ்டின் ஈஸியா மாடரேட்டா? மாடரேட்டா. சரி, earlier this month. This adjective in the month. The Supreme Court ruled that என்னது? Normal conjunction. Advocates cannot be held. Hold பண்ணப்பட முடியாது. Cannot be held liable. என்ன அர்த்தம்? liable என்னது? Responsible. Responsible-ஆ hold பண்ண முடியாது. சரி, இதோட கரெக்டா? Under the Consumer Protection Act 1986. கோப்ரா அதுக்கு பேர். ஆக்சுவலா கோப்ரா 1986. ரைட். எதற்காக? for deficiency in service. சர்வீஸ் டெஃபிஷியன்சிக்காக கோப்ரா 1986ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, யார் ரெஸ்பான்சிபிளா ஹோல்ட் பண்ண முடியாதான்? அட்வொகேட்ஸ். எரர் எங்க இருக்கு? நோ எரர். ஆன்சர் சொல்லுங்க.
தெரியலையா? the RBI has paved. கரெக்டா? has paved. எப்படி பேவ் பண்ணுச்சு? in its own quiet way. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? நம்ம மைண்ட்ல தான் மிஸ்டேக். இந்த வார்த்தையை தேடுங்க. இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுக்கலையா? அப்புறமா சொல்லி தரேன்னு சொன்னா எனக்கே உருட்டுங்க. இதை நான் சொல்லி கொடுத்தேன். இது எடுங்க 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 எடுங்க. குவைட் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன வருது? என்ன வருது? அட்வர்ப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த குவைட் ஒரு அட்ஜெக்டிவ். இந்த குவைட் ஒரு அட்வர்ப். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? he is quite good அப்படின்னா வெரி அப்படிங்கிற மீனிங்ல வரும், இல்ல ஃபுல்லி அப்படின்ட்டு மீனிங்ல வரும். கம்ப்ளீட்லி, கம்ப்ளீட் கிடையாது, கம்ப்ளீட்லி. he is quite good at his job அப்படின்னு என்ன அர்த்தம்? he is very good at his job, இல்ல he is completely good at his job அர்த்தம். சரியா? நம்மளுக்கு அந்த டேஷ்ல இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அட்ஜெக்டிவ் தான். எப்படிப்பட்ட வே தானே வேணும்? எப்படிப்பட்ட வே? அமைதியான வே. சோ எனக்கு அட்ஜெக்டிவ் தான் வேணும். QUIET கிடையாது. கொஸ்டின் கரெக்டா போட்டது யார்? ஒரு 5 பேர் தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. நோ எரர் போட்டிருப்பீங்க. என்ன அதுக்கு? அடிச்சு விடுவோம். 2 கொஸ்டின் அடுத்தடுத்து நோ எரர் வந்தாலும் பரவாயில்ல. கொஸ்டின் நம்பர் 69. கை காம்ப பதில் சொல்லணும், சொல்ல தெரியல அப்படின்னா ஒரு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு. அமைதி. என்ன மாத்தணும்? சிவா கூப்பிடுங்க பக்கத்துல. உங்க பக்கத்துல நீங்க பில்லர் பக்கத்துல. அட்டுக்கு பதில் என்ன போடணும்? ஆனா ஆஃபா? as on. as on. இங்க பாருங்க. as சரி as off வச்சுக்கிட்டேன். அட்டு வராது இல்லைங்க. as on ஆக்சுவலா. ரைட்டா? இது இது என்னது? ஒரு மந்தா? டேட்டா? டேட்டுக்கு என்ன போடுவோம்? ஞாபகம் இருக்கா? டேட்டுக்கு ஆன் தானே. சரி. as on. வீக்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ளிமெண்ட் சப்ஜெக்ட் ஷோஸ் verb. தட்ங்கிறது என்னது? நார்மல் கன்ஜங்ஷன். சரி. as on வச்சுக்கிடுங்க, as off வச்சுக்கிடுங்க. அந்த தேதியில அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஃபாஸ்டா? the decision யார் எடுக்கா? RBI இந்தியாவுடைய போர்டு. என்ன முடிவு எடுக்கிறாங்க? டிரான்ஸ்பர் பண்ணணும். எதை டிரான்ஸ்பர் பண்ணணும்? ரெக்கார்டு சர்ப்ளஸ். எவ்வளவு? ஆஃப் ஆல்மோஸ்ட்ங்கிறது அட்வர்ப். சரியா? இத்தனை லட்சங்கிறது அட்ஜெக்டிவ். crores நவுன். ரைட். யாருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அப்ப இவ்வளவு சர்ப்ளஸ் இருக்குது. இவ்வளவு சர்ப்ளஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னு முடிவு எடுக்கிற இந்த RBI போர்டு. சரியா? எந்த வருஷத்துக்கு? இது கரெக்டா? இது கரெக்டா தப்பா? கரெக்ட். ஃபாரின் என்ன அர்த்தமா? காக 2023-24க்காக இவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றாங்க. வில் சர்வ் உடைய சப்ஜெக்ட் என்னது? சப்ஜெக்ட் டிசிஷன். வில் சர்வ். கரெக்டா? வில் சர்வ் என்னவா சர்வ் ஆகும்? வெல்கம்
ஷார்ட் இன் த ஆர்ம். வாய்ப்பே கிடையாது நீங்க போடுறது. ஷார்ட் இன் தி ஆர்ம் அப்படிங்கிறது ஒரு இடியம், ஒரு என்கரேஜ்மெண்ட். சரியா? ஷார்ட் இன் தி ஆர்ம் என்னது? வைப்பாங்க வைப்பாங்க வைப்பாங்க. நான் எடுக்கல, ஏன் கொஸ்டின் கிடையாது. நான் இப்படியாங்க வைப்பேன். நான் எனக்கு இது என்னன்னா அந்த சோம்பேறித்தனமா இருக்கும் ஏபிசிடி போடுறது. அதனால என்ன பண்ணிடுவேன், 4-5 எரரை வச்சு விட்டு எத்தனை எரர் கண்டுபிடிங்க, அதுதான் நான் வைக்கிறது. ஷார்ட் இன் தி ஆர்ம், ஷார்ட் இன் தி ஆர்ம் படிச்சிருக்கோம் தானே? இது பரவாயில்ல, அட்லீஸ்ட் படிச்சிருக்கோன்றாவது சொல்றீங்கல்ல. பூஸ்ட் இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, சோ அது ஷார்ட் இன் தி ஆர்மா இருக்கும். சென்டென்ஸ் மீனிங் புரியும் போதுதான் போட முடியும். வாய்ப்பே கிடையாது. போடலைன்னா பரவாயில்ல. யார போட்டீங்களா? ஏபிசிடி போட்டது கேட்கல. ஷார்ட் இன் தி ஆர்ம், ஷார்ட் இன் தி ஆர்ம் நினைச்சா போட்டீங்களா? சரி, ஓகே. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நடுவில் நிப்பாட்டிடுங்க. The RBI's prudence subject has alsoங்கிறது என்னது? adverb, right? யாருக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? crucial provisioning. இது என்னது? V3 as adjective. எதை பத்தி பேசுது? provisioning. provisioning தானே செய்யப்பட்டுச்சு. எதுக்கு கீழே? சிஆர்பி. அந்த சிஆர்பில where it has raised the level of funds set aside. னா funds னா set aside பண்ணப்படுது. எதுக்கு? கவர் பண்றதுக்கு. எதற்காக? ஏதாவது பார்க்க முடியாத, முன்னாடியே பார்க்க முடியாத கண்டிஜென்சிஸ் என்னது? கண்டிஜென்சிஸ் என்னதுங்க? எமர்ஜென்சிஸ். கண்டிஜென்ட்னா ரெண்டு மீனிங் இருக்குங்க. டிபெண்டன்ட்னு ஒரு மீனிங் இருக்கு. இது எமர்ஜென்சிஸ். எமர்ஜென்சிஸ் அண்ட் ரிஸ்க் டு தி எக்கானமி. சரி, வேற கரெக்டான்னு சொல்லுங்க. Contingencies and risks to the economy. Contingencies and emergencies. Where correcta tappa? Correct. Sentence tappa inga irukku. No error. To attend, அவ்வளவுதான். நான் சொல்லி கொடுத்துட்டேன். டெஸ்ட் போர்டு போதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். The opportunity to use some of the additional bonanza to bridge the fiscal gap can also help to strengthen. கிடையாது, help strengthen. கரெக்டா? ஏன்? பாசிட்டிவ் verb. ஹெல்ப்ங்கிறது காஸ்டிவ் verb-ஆ? எதெல்லாம் காஸ்டிவ் verbs சொல்லுங்க? மேக், ஹேவ், கெட், ஹெல்ப், லெட். சரி, 10க்கு 10 யாராவது இருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. 10க்கு 10 ஒரே ஒருத்தர் இருக்காரு. வேற யாரு? 2 பேரும் சேர்ந்து 10? அது கேட்கலாம். 9 யாரு? 8, 7. இங்கதான் நிறைய பேர் இருக்கணும். 7க்கு தான். 6க்கு தான் நிறைய இருக்கும். இம்ப்ரூவ் ஆகல. 7க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, 6 கீழே இன்ச்சு நின்றுங்க. 6க்கு கீழே அட்டெம்ப்ட் எவ்வளோ? எல்லாம் போட்டீங்க.
உட்காருங்க. இந்த 6 கீழே இருக்காங்கல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்க ஒரு நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் என் கூட கம்பெனி கொடுத்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுக்கிடுங்க. சரியா? என்னங்க ஜிமெயில் எப்படிங்க போறதுனா? சரி, இப்ப நம்ம பண்ணதுதான் அதே விஷயம் தான் திருப்பி பண்ண போறோம். டைமர் வச்சு பண்ண 3 minutes ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதே கதை தான், எரர் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நோட் எடுங்க, டக்குன்னு எழுதுங்க, நோட்ல மார்க் பண்ணுங்க. ஜூம் பண்ணணுமா? ஏபிசிடி போடாம எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு பார்த்து போடுங்க. நோயரா போட்டு விடுங்க. கொஸ்டின் டக்குன்னு எழுதுங்க. இது ஓபி. ஆமா, ஆலிவ் போர்டு ஆயிட்டு போகுது, போங்க. பினிஷ். குரூப்ல போட்டாச்சு, வேணா பாத்துக்கிடுங்க. முடிஞ்சு. முக்கியமான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எரர் தான், வேற எதுவுமே கிடையாது, அதே தான்.
கீழே ஆப்ஷன் காட்டவா? அஞ்சாவது ஆப்ஷன் நோ எரர். கண்டிப்பா போடணும் இந்த கொஸ்டின். அடுத்த 5 சேர்த்து போட்டுருவோமா? இல்ல போதுமா? போட்டுருவோமா? போதுமாங்க? போட்டுடலாமா? சரி. நல்ல கொஸ்டின், நல்லா புரிஞ்சுதான் போட முடியும். ஜூம் பண்ணுமா இன்னும்? இது ஈஸி கொஸ்டின். டிஃபிகல்ட் கொஸ்டின் இன்னொரு செட் இருக்கு.
Last 2 questions. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணுங்க. இல்ல ஆப்ஷன் எலிமினேட் பண்ணீங்கன்னா தான் டக்கு டக்குன்னு வரும். கொஸ்டின் என்னதுன்னா இங்க பாருங்க, பாத்துக்கிடுங்க. டிகிரி ஆஃப் கம்பேரிசனை மாத்தணும். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். கஷ்டம் கிடையாது, சொல்லி கொடுக்கல இருந்தாலும் நம்ம போட முடியும். டிகிரி ஆஃப் கம்பேரிசனை மாத்தணும். சரி, பிடிஎஃப் இருக்குல்ல, இன்னொரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுங்க. கொஸ்டின் எது போடணும்னா போட்டுக்கிடுங்க. கரெக்டா 8:05 ஸ்டாப் பண்ணிடுங்க. பிடிஎஃப் அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன் ப்ரோ. டைம் முடிச்சுமா? ஆன்சர் சொல்லிடுவா. கரெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுவா. ஆன்சர் இப்போ சொல்லணும் அதானே? கரெக்ஷன் பார்த்துட்டே சொல்லுவோமா? சரி, பிரேக் எடுத்துக்கு. 2 மினிட்ஸ் எடுத்து ஆன்சர் போடுறீங்களா? இல்லை சேர்ந்து போடுவோமா? நீங்க போட்டது தானா? எனக்கு தெரியாதுங்க. எதுங்க, என்ன கொஸ்டின் எது? சரி வாங்க சேர்ந்து போடுவோமா? 2 நிமிஷம் எடுத்து போடுறீங்களா? சேர்ந்து போடுவோம் அதானே, யோசிக்க வேண்டாம். கார்பன் எமிஷன்ஸ். சரி ஆரம்பிச்சாச்சு. கார்பன் எமிஷன்ஸ் did fall dramatically as lockdowns cut transport and industry sharply. ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ரைட். கார்பன் எமிஷன் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. ஏன்? லாக்டவுன் என்ன பண்ணுச்சு? டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியையும் தண்ணி தாங்க கட் டவுன் பண்ணிடுச்சு, கட் பண்ணிடுச்சு. ரைட். அடுத்தது பட் முக்கியம். பட் டேட்டா ஃப்ரம் த WMO ஃபர்ஸ்ட் வர முடியாது. WMO போடணும். showed that it என்னது? WMO-வா? WMO தான் வந்துட்டு ஸ்லோ பண்ணிச்சா? டேட்டாவா ஸ்லோ பண்ணிச்சு? எது ஸ்லோ பண்ணிச்சு? எமிஷன் ஸ்லோ பண்ணிச்சா? எது ஸ்லோ ஆச்சுங்க? ரைஸ் இன் கான்சென்ட்ரேஷன் இருக்குல்ல, ஓவரால் ரைஸ் இன் கான்சென்ட்ரேஷன் தான் என்னாச்சு? ஸ்லோ ஆச்சு. கரெக்டா? எது ஸ்லோ பண்ணிச்சு? தெளிவா கேட்கல எனக்கு. என்னதுதான்? லாக்டவுன். இப்ப நான் என்ன தெரியுமா பண்றேன்? ஏயும் பியும் ஜோடி போட்டுட்டேன். ஏன்? ஏல என்ன சொல்றாங்க? லாக்டவுன் இது ரெண்டையும் என்ன பண்ணிச்சு? கட் டவுன் பண்ணிச்சு. அதனால கார்பன் எமிஷன்ஸ் எப்படி குறைஞ்சிச்சா? கம்மியா குறைச்சா நிறைய குறைச்சா?
நிறைய குறைஞ்சிச்சின்னு சொல்றாங்க. ஆனா டேட்டா எடுத்து பார்த்தா அந்த லாக்டவுன் எவ்வளவுதான் குறைஞ்சிச்சு? மார்ஜினலினா அதிகமா கம்மியா? கம்மியா. அப்ப ஏ அண்ட் பி பேர். இன்னொரு விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏ அண்ட் பி பேர் போட்டேன்னா ஏ ஃபர்ஸ்ட் வர முடியாது. ஏன் அப்படின்னா இங்க யாரு இருக்கா? WMO. இங்க WMO பத்தி பேசியிருக்கணும், இங்க பேசல, இங்கதான் பேசியிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே யார் வந்துருவா? ரைட். சீல க்ளூ எது? திஸ். என்னதுங்க மூடிக்குள்ள மூடியெல்லாம் இருக்கு? அப்படியெல்லாம் எனக்கு குடிக்க வராது. இது என்ன சுடுதனியா? சுடுதனியா? க்ளூ எது? சரியா? எது தெரியாது. இது எதை ஹைலைட் பண்ணுது? பாசிட்டிவாவா நெகட்டிவாவா? கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் வார்மிங் கேசஸ் இன் தி அட்மாஸ்பியர். சரியா? சரி, இது திஸ்ங்கிறது லாக்டவுனா இருக்கலாமா? லாக்டவுனா இருக்கலாமா? இருக்க முடியாது. ஏன்னா லாக்டவுன் என்ன பண்ணிச்சுங்க? குறைச்சிச்சு. இது என்ன பண்ணுச்சு? ஹைலைட் பண்ணுது. கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு ஹைலைட் பண்ணுது. சோ கண்டிப்பா இந்த திஸ் என்னது கிடையாது? லாக்டவுன் கிடையாது. ரைட். டி என்ன இருக்கு? The World Meteorological Organization said the global response to the COVID-19 crisis has had, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா has had, இவங்க என்ன சொல்றாங்கன்னா little impact. பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். little impact on the continued rise in atmospheric concentrations of CO2. சோ இவங்க எப்படி சொல்றாங்கன்னா இம்பாக்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. எதுல? அட்மாஸ்பியரிக் கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் CO2 ஏறுது இல்ல, கார்பன் டை ஆக்சைடு கண்டினியூஸா ஏறுது இல்லங்க. அதுக்கு எதுடைய ரெஸ்பான்ஸ்? COVID-19 கிரைசிஸ் உடைய குளோபல் ரெஸ்பான்ஸ். பேசிக்கா என்ன சொல்ல வராங்க இவங்க? WMO என்ன சொல்றாங்க? நீங்க COVID-19க்கு லாக்டவுன்லாம் போட்டீங்கல்ல, அது எப்படிப்பட்ட இம்பாக்ட் தான் ஏற்படுத்துச்சு? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். ஏன்னா எந்த வார்த்தை? லிட்டில்னா நெகட்டிவ். லிட்டில் இம்பாக்ட் ஆன் தி கண்டினியூட் ரைஸ் அப்படிங்கிறாங்க. இவன் இம்பாக்டை ஏற்படுத்தல அப்படிங்கிற மாதிரி பேசுறான். டி எங்க போடுறது? ஃபர்ஸ்ட் போடுறேன். சரியா? டி. சரி, டிக்கு அப்புறம் நான் என்ன போடுறேன்? டிக்கு அப்புறம் நான் என்ன போடுறேன்? ஏ. ஏன் போடுறேன் ஏ? ஏன்னா என்ன சொல்றாங்க? கார்பன் எமிஷன்ஸ் did fall. இதுக்கு என்ன அர்த்தங்க? ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். அழுத்தி சொல்லுவாங்க. did plus v1, do up plus v1 எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு. இவன் இப்படி சொல்றான் கார்பன் எமிஷன்ஸ் விழுந்ததா செஞ்சிச்சு. ஆனா டேட்டா சொல்றது என்னது? எவ்வளவுதான் குறைஞ்சிச்சு? கம்மியா தான் குறைஞ்சிச்சு. DAB சேர்த்தாச்சா? ரைட். இன்னும் எதை மட்டும் தான் வாசிக்கணும்? சிய வாசிச்சாச்சு. அடுத்து ஈஸி ஆகிட்டேன். The details of the data were published in the WMO's annual greenhouse gas bulletin. ரைட். அப்ப டீடைல்ஸ் ஆஃப் த டேட்டான்னு சொல்லியாச்சு. சரியா? டேட்டா சொன்னதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் சொல்லவா இல்ல டீடைல்ஸ் ஆஃப் த டேட்டான்னு சொல்லிட்டு டேட்டாக்கு போவா? டேட்டா சொல்லிட்டு தான் என்ன போடணும்? டீடைல்ஸ் போடணுமா? ரைட். டேட்டாவை எங்க சொல்லியிருக்கோம்? எங்க சொல்லியிருக்கோம்? பில. அப்ப டீடைல்ஸ் ஆஃப் த டேட்டான்னு எங்க சொல்லணும்? பிக்கு அப்புறம். பிக்கு அப்புறம் எதை போட்டுறேன்? சரி, சி என்ன போடுறது? எங்க போடுறது? லாஸ்ட் போடவா ஃபர்ஸ்ட் போடவா நடுவுல போடவா? லாஸ்ட். ஏன் லாஸ்ட் போடுறேன்? இது கன்க்ளூஷன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இங்க பாருங்க, டீடைல்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. பேசிக்கா லெவல் குறைஞ்சிருக்கா குறையலையா? லாக்டவுன் இவ்வளவு தூரம் போட்டா கூட CO2 லெவல் என்ன பண்ணல? குறையல. இது எதை ஹைலைட் பண்ணுது? இந்த பாயிண்ட், இந்த டேட்டா எதை ஹைலைட் பண்ணுதுன்னா the concentrations of warming gases in the atmosphere. கரெக்டா?
லாக்டவுன் போட்டே குறையலைன்னா கன்க்ளூஷன் என்னது? அட்மாஸ்பியர்ல கேசஸ் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் சொல்றேன். திஸ் ஹைலைட்ஸ் த கான்சென்ட்ரேஷன். என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேஷன் லெவல். சரியா? அந்த லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத இது ஹைலைட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. CO2 அட்மாஸ்பியர்ல இருக்கு. சரிங்களா? நீங்க லாக்டவுன் போடுறீங்க, லாக்டவுன் போட்டு குறையல. இதோடைய கன்க்ளூஷன் என்னது? அட்மாஸ்பியர்ல இந்த வார்மிங் கேசஸ் இந்த CO2 எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. அப்ப இதுதான் என்னது? கன்க்ளூஷன். 5 சென்டென்ஸ். கஷ்டமான சென்டென்ஸ் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். கிடையாது. ஈல டீடைல்ஸ் ஆஃப் த டேட்டான்னு போட்டதுனால ஈஸி ஆயிடுச்சு. எது இருக்குல்ல கஷ்டம்? சி. ஏன்னா சி பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி தெரியல? கன்க்ளூஷன் மாதிரி தெரியல. இன்னொரு கஷ்டம் என்னதுன்னு சொல்றேன். இந்த திஸ் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, சரியா, கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தங்க? லெவல் அதிகமா இருக்குதா கம்மியா இருக்கா? கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கும். அப்படிதானே? கான்சென்ட்ரேட்டடா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? லெவலு அதிகமா இருக்குன்னு. சரி, திஸ் தப்பா இருக்கு. அதான பிரச்சனை உங்களுக்கு. எந்த ஹீட்டு? இங்க லாக் டவுன்ஸ் போட்டிருக்காங்களா? சரி, ஓகே ஓகே. ஹிட்டு தப்பா தான் இருக்கு. இங்க தப்பா தான் இருக்கு. சென்டென்ஸ் மீனிங் வச்சு பாருங்க. இந்த ஹிட்டு வேற எதையாவது ரெஃபர் பண்ண முடியுமா? எதுதான் குறைச்சிருக்கும்? மார்ஜினலைஸ் ஸ்லோ டவுனு கண்டிப்பா இதுதான் லாக்டவுன். அதான் கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ஓகே, அதனால எடுத்து ரைட். இப்போ ஒரு கொஸ்டின் போட போறோம். கொஸ்டின் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான். கொஸ்டின் என்னன்னு பாத்துக்கிடுங்க. கொஸ்டின் என்னது? வீக்கெண்ட்ஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் தி ஆர்குமெண்ட். வீக்கெண்டிங் தி ஆர்குமெண்ட் படிச்சிருக்கோமா? படிக்கலையா? படிச்சிருக்கோம். ட்ரை பண்ணிடுவோம். கீழே பார்க்கணும்னா பாத்துக்கிடுங்க. இல்ல தெளிவா தெரிய மாட்டேங்குது. சரி. while 3D printing may revolutionize professional manufacturing and lead to less waste. இப்ப நல்லதா சொல்றாங்க. 3D printing ப்ரொஃபஷனல் மேனுஃபேக்சரிங் அப்படியே மாத்திரும், வேஸ்டும் கம்மியாயிரும். இந்த ஹவுஸ் ஹோல்ட் வீட்டுல இட் ப்ரொமோட்ஸ் மைண்ட்லெஸ் கன்சியூமரிசம். கன்சியூமரிசம்னா என்னதுங்க? நிறைய பொருள் வாங்குறது. இசம்ல படிச்சிருக்கோமா? கன்சியூமரிசம். கன்சியூமரிசம்னா என்னன்னு சொன்ன? பொருள் வாங்குறது தான் என் லைஃப். என் வாழ்க்கையே எந்த பொருளை நான் வச்சிருக்கேன், எந்த பொருளை ஓன் பண்றேன், அதை வச்சுதான் என் லைஃபை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது பேர் தான் கன்சியூமரிசம். சரியா? ரைட். அடுத்தது பை ப்ரொடியூசிங் எனிதிங் டிசையர்ட் சீப்லி. அப்ப இந்த 3D பிரிண்டிங்கை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த பொருளைனாலும் நீங்க வீட்டிலே பண்ணிக்கலாம். சரியா? மிக்சி வேணும்னா கடைக்கெல்லாம் போக வேண்டாம், 3D பிரிண்டிங் வச்சே பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிரும்? எதனாலும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? சீப்பா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் மோர் அக்சசிபிளி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வித்வுட் ஈவன் ஹேவிங் டு லீவ் யுவர் ஹவுஸ். வீட்டை விட்டு போகாம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்படி இருந்துச்சுன்னா they encourage people to consume. சரியா? to consume much more than they வந்துட்டாப்ல இல்ல நார்மலா இருக்கிறத விட இந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க? அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க. சரியா? எந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா 3D பிரிண்டிங் உடைய மெயின் பிரச்சனையே என்னது அப்படின்னா, சாதாரண மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க? அதிகமா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட். அடுத்தது, this happens because individual consumers tend not to be concerned about the sustainability implications of every purchase. தனித்தனியா வாங்குறவன் நான் வாங்குறதுனால குளோபல் வார்மிங் வருமா, ஓசோன் லேயர்ல ஓட்ட விடுமான்னா பார்க்க மாட்டான். அப்படிதானே? அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. இப்ப இண்டிவிஜுவல் பர்ச்சேசர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சஸ்டைனபிலிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி கவலைப்படவே மாட்டாங்க.
வாங்கும் போதே பண்ண மாட்டான், இப்போ வீட்டிலே பண்ண முடியும் அப்படின்னா சுத்தமா கவலைப்பட மாட்டான். அடுத்தது they will do so even less. அதை விட கம்மியா, கடையில போய் வாங்கினாலே கவலைப்பட மாட்டான், அதை விட கம்மியா கேர் பண்ணுவான். they will do soன்னு இருக்கா, மேல பண்றாங்க இல்லைங்க, அதே இதுதான் பின்னாடி என்ன பண்ண போறாங்க, ரிப்பீட் பண்ண போறாங்க. they will do so even less when 3D printers allow instant gratification. என்ன வேணுமோ அதை நீங்க உடனே என்ன பண்ணிடலாம், 3D printing மிஷின் இருந்துச்சு அப்படின்னா உடனே பண்ணிடலாம். சரியா? மறுபடி வாசிக்கவா? புரியுதா? புரியுது, ரைட். on one hand, ஒரு பக்கத்துல it can make people more dependent on material possessions. திருப்பி திருப்பி பாயிண்ட் ஒண்ணுதான் வருது. 3D பிரிண்டர் வர்றதுனால என்ன நெகட்டிவ் இருக்குது, கன்சியூமரிசம். இவங்க பாட்டுக்கு பொருட்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கேர் பண்ண மாட்டாங்க, பொருட்களை வாங்குறதுல பொருட்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீட்டிலே ஒரு மிஷின் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பொருளைனாலும் அதை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ரைட். which makes it harder for them to attain more. இப்ப பொருளை வச்சு பொருள் வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே எதை சுத்தி ஆயிரும், பொருள்களை சுத்தி ஆயிரும். அப்போ மத்த அதை விட இந்த பொருள் வாங்குறதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்லங்க, அதை விட சஸ்டைனபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அட்டைன் பண்றதுக்கு இவனுக்கு என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். சொல்றது புரியுதா? இது ஒரு பிலோசாபிக்கல் பாயிண்ட். பொருள் வச்சுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பொருள் வச்சு வரக்கூடிய சந்தோஷத்தை விட இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதை விட பெட்டர் ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதை அட்டைன் பண்றது கஷ்டமாயிடும். நிறைய பேசலாம், பட் நமக்கு டைம் இல்லை. இதுதான் மனுஷனை அழிக்கக்கூடிய ஒரு மெயினான பாயிண்ட். மனுஷன் முக்கியமா, பொருள் முக்கியமா, காசு முக்கியமா அப்படிங்கும் போது காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் இந்த கன்சியூமரிசம். சரி, அடுத்து வாங்க. அடிஷனலி திஸ் eventually leads to நிறைய வேஸ்டா வேற ஆயிரும் and over production. வீட்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, reversing all the potential benefits of right industrial 3D printing. இந்த லைன் பேசணுமா? இதா இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் மேனுஃபேக்சரிங் மாத்தி எங்க போயிடும், இண்டஸ்ட்ரியில நீங்க 3D பிரிண்டிங் வச்சீங்கன்னா வேஸ்ட் கம்மி, ஆனா வீட்டுல வச்சீங்கன்னா வேஸ்ட். அதான் சொல்றாங்க கடைசி பாயிண்ட். இது என்ன ஆயிரும், லீட்ஸ் டு, வீட்டுல வச்சுட்டீங்க ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனியா 3D பிரிண்டிங் மிஷின் கொடுத்துட்டீங்கன்னா மோர் வேஸ்ட். இது என்ன பண்ணிரும், இண்டஸ்ட்ரியல் 3D பிரிண்டிங் உடைய எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணி விட்டுரும், ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட்ஸை வீக்கெண்ட் பண்ணணும். சோ பேசிக்கா என்ன பேசணும், வீட்டுல வச்சிருந்தாலும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு பேசணும். சரி, ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 3D பிரிண்டிங் கிடையாது. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னது, ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னதுங்க, வேஸ்ட்னு ஒரு ப்ராப்ளம் வேற. ஓவர் ப்ரொடக்ஷனா மெயினான பிரச்சனை என்னது, வீட்டுல வச்சா என்ன வந்துருங்க, கன்சியூமரிசம் தான். என்னது அப்படின்னா இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, வேஸ்டான கவலைப்பட மாட்டாங்க, சஸ்டைனபிலிட்டி பத்தி யோசிக்க மாட்டாங்க. சோ 3D பிரிண்டிங் வீட்டுக்கு வரக்கூடாது, ஹவுஸ் ஹோல்டுக்கு வரக்கூடாது. அதுக்கான காரணம் என்னது, காரணம் என்ன சொல்றாங்க, கன்சியூமரிசம். அப்ப இதை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்னா எதை வீக்கெண்ட் பண்ணணும், எதங்க வீக்கெண்ட் பண்ணணும், கன்சியூமரிசம். இவங்க என்ன பேசுறாங்க, வீட்டுக்கு கொடுக்காதீங்க, கன்சியூமரிசம் என்ன ஆயிரும். அப்ப நம்ம என்ன பேசணும், வீட்டுக்கு கொடுங்க, கன்சியூமரிசம் அதிகமா ஆகாதுன்னு பேசணும். சரியா? கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், வீக்கெண்டிங்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும், ஆன்சர் தப்பா போடணும். கீழே உங்களுக்கு இருக்கு, பாத்துக்கலாம். சரியா? பிடிஎஃப் குரூப்ல இருக்கு, பாக்கணும் பாத்துக்கலாம். இது முதல் 2 ஆப்ஷன், அடுத்த 3 ஆப்ஷன் இப்ப காம். ஒத்த கொஸ்டின், இது உங்களுக்கு ஒரு கொஸ்டின், 1 மார்க்கோ 2 மார்க்கோ அது மேட்டர் கிடையாது. இதுல இருக்கிற கண்டென்ட், இதுல இருக்கிற கான்செப்ட் தனியா துண்டா உங்களை பிடிச்சு காமிச்சிடும். நீங்க பாஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் இதுதான்.
எடிட்டோரியல் பார்க்கணும் நினைக்கிறேன், பார்க்க முடியல. அடுத்து வருவோமா? மொதல் 2 தான் தெரியல, பின்னாடி ஏதாவது தெரியட்டும் அப்படி பாக்க. பாயிண்ட் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். மொத்த கொஸ்டினே ஒத்த லைன்ல எழுத தெரியணும். 3D பிரிண்டர்னா மெயினான பாயிண்ட் கன்சியூமரிசம். இப்ப வீட்டுல கொடுக்கலாம். 3D பிரிண்டரை பத்தி பாசிட்டிவா பேசினா பத்தாது, எல்லா பாயிண்ட்டும் பாசிட்டிவா தான் பேசும் ராஜா. சரியா? 3D பிரிண்டரை பத்தி பாசிட்டிவா பேசினா பத்தாது, கன்சியூமரிசம் இருந்தா பரவாயில்லைன்னு பேசணும். அதுதான் ஆன்சர். ஆன்சர் நாளைக்கு சொல்றேன். சரியா? இதை சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கவே இல்லையா? முடிஞ்சா? வீட்டுக்கெல்லாம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசணும். சரியா? சரி, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். இது வருமா? ஏன்? ஏன்னா இது எதை பத்தி பேசுறாங்க? ஸ்கார்சிட்டி பேர். நம்ம பிரச்சனை என்னது? 3D பிரிண்டிங் கொடுத்தா என்ன வந்துரும்? கன்சியூமரிசம் வந்துரும். அப்ப நம்ம என்ன பேசணும்? 3D பிரிண்டர் கொடுங்க, வீட்டுக்கு கொடுத்தாலும் எது வராது? கன்சியூமரிசம் வராதுன்னு பேசணும். இங்க கன்சியூமரிசம் பாயிண்ட் என்ன கொடுத்த? எல்லா வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன டிசப்பியர் ஆயிரும்? ஸ்கார்சிட்டி டிசப்பியர் ஆயிரும். சரி, இதுல என்ன சொல்றாங்க? இதுல என்ன சொல்றாங்க? 3D பிரிண்டர் மார்க்கெட்ல நீங்க இன்னும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எங்க தான் வாங்குவீங்களா? எங்க இருந்தா வாங்குவீங்க? பிராண்ட்ஸ்ல இருந்தா வாங்குவீங்களா? ஏன் அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆன்சரா எடுக்கவா வேண்டாமா? வேண்டாம். நம்மளுக்கு எதை அட்டாக் பண்ணணும்? கன்சியூமரிசம் தான் பிரச்சனை. அவன் இஷ்டத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுவான். நீங்க என்ன சொல்றாங்க? கடையில தான் போய் வாங்குவீங்கன்னு சொல்றாங்க. அவன் வீட்டுல வச்சா கடையில போய் வாங்கவே மாட்டான். இது பாயிண்ட் கிடையாது. லாங் ரன்ல பாத்தீங்கன்னா குட்ஸுக்கு என்ன குறைஞ்சிடும்? விலை குறைஞ்சிருமா? அதனால என்ன குறைஞ்சிருமா? ஸ்கார்சிட்டி வச்சு எத்தனை பாயிண்ட் வந்துச்சு? 2 பாயிண்ட். ஆன்சர் எடுக்க வேண்டாமா? சரி, 2 ஆப்ஷன்ல ஒன்னு ஆன்சர், ஒன்னு ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்சர். எது ஆன்சரு? டி தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். டி ஆன்சருக்கு பக்கத்துல. ஏன்னா இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க? நம்மளுக்கு என்ன பேசணும்? கன்சியூமரிசம் இருந்தா, கன்சியூமரிசம் இருந்தா என்னது இல்ல? பிரச்சனை இல்ல. இவங்க என்ன பேசுறாங்க? எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல் பொசிஷன்ஸ்லாம் ஒரு சிம்பிள் ஆஃப் பவரா என்ன ஆகாது? இருக்காதுங்கிறாங்க. அண்ட் தே பிகம் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள், thereby reducing crashed consumerism. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா 3D பிரிண்டர் கொடுத்தா கன்சியூமரிசம் என்ன ஆயிரும்? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? அதிகமாயிரும் சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்குறீங்கல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா கன்சியூமரிசம் என்ன ஆயிரும்? குறையுங்கிறாங்க. கண்டிப்பா ஆன்சருக்கு பக்கத்துல வர்ற ஆன்சர் தான். சரியா? இது ஏன் ஆன்சர் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்காக. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி மிஷின் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேர்ட் வேர்ல்ட்னா என்னதுங்க? தேர்ட் வேர்ல்ட்னா யாரு? எந்த மக்கள்? புவர் பீப்புள். சரியா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னா யுஎஸ்ஏ, பிரான்ஸ்,
இந்த மாதிரி கண்ட்ரிஸ். சரியா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பணக்கார கண்ட்ரிஸ். தேர்ட் வேர்ல்டுனா புவர் கண்ட்ரிஸ். இந்தியாலாம் தேர்ட் வேர்ல்டு தான். சரியா? மெயினா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். மெயினா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வச்சு இந்தியா வேண்டாம். சரியா? இந்தியானா நீங்க பெரிய பெரிய பீச் ரோட ஞாபகம் வச்சிருவீங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வச்சுக்கிடுங்க. அப்ப இவங்க எப்படி இருக்காங்க? போரா இருக்காங்க. சோ பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸ் இந்த பாயிண்ட விட்டுருது. எந்த பாயிண்ட் விட்டுருது? the massive impact 3D printers can have on long term sustainability. ஏன் long term sustainability? By providing access to the goods the third world needs to get out of poverty. Surely consumerism is a என்ன சொல்றாங்க இதுல பேசிக் என்ன சொல்ல வராங்க? கன்சூமரிசம் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு சின்ன வேலை தான். கன்சூமரிசம் இருந்தா பரவாயில்ல. ஆனா நீ என்ன பண்ணி பாவர்ட்டில இருந்து எவ்வளவு பேரு அந்த பாயிண்ட பாருங்க. சரியா? இப்ப நான் இத போடும் போது நான் பி தாங்க ஆன்சர் போட்டேன். போடும்போது பி தான் ஆன்சர் போட்டேன். நீங்க பி ஆன்சர் போட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். சரியா? ஆனா அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் எதுதான்? டி தான். இவங்க என்ன சொல்றாங்க? கன்சூமரிசம் அட்டாக் பண்றாங்களா? நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்? எப்பவுமே கன்சூமரிசம் இருந்தா என்னன்னு சொல்லணும். இப்போ பரவாயில்லன்னு சொல்லணும். இவன் என்ன சொல்றான்? கன்சூமரிசம் இருந்தா பரவாயில்ல, அது ஒரு சின்ன வேலை தான், ஒரு பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை தான், அது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன வேலை தான். ஆனா அதனால என்னது நல்லது வரும்? பெரிய லாபம். என்ன வரும்? தேர்ட் வேர்ல்டுக்கு பாவர்ட்டில இருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? வெளியே வந்துடுவாங்க. புரிஞ்சுச்சா? பி ஆன்சர் போட்டுருந்தீங்கனாலும் பரவாயில்ல. பில என்ன சொல்றாங்க? எனக்கு என்ன பேசணுங்க? கன்சூமரிசம் உடனே தானே. இங்க என்ன சொல்றாங்க? எல்லா மக்களுக்கும் ஈக்குவலான ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன குறைஞ்சிருங்க? குறைஞ்சிரும் அப்படிங்க. சரியா? சோ பி ஆன்சர் போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் எதுதான்? டி தான். ரைட். டயர்ட் ஆயிட்டாங்க. முடிஞ்சிச்சு, கிளாஸ் முடிஞ்சிச்சு, போதும். இந்த மாதிரி இல்லைனாலும் இதை விட கொஞ்சம்